ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்றுத்துக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். ஸோ யார் யாரெல்லாம் போயிட்டுருக்கோன்னு சும்மா ஒரு கிளிப்ஸ் போட்டு காட்டுற பாருங்க. திஸ் இஸ் மை அம்மா, தட்ஸ் மை சித்தி, அண்ட் அது வந்து என்னோடய தங்கச்சி, அண்ட் இது வந்து என்னோடய சித்தப்பா டிரைவிங்கில் இருக்கார். ஹாய் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, ஹாய் சொல்லிக்கோங்க. ஸோ போயிட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கைஸ், நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். ஆனால் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் கிடையாது, வேறு யாரோ வீடு. இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி வந்துட்டோம். ஸோ இப்போ எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு லைவ் லொக்கேஷன் அங்கேருந்து அமுச்சு சொல்லியிருக்கோம். பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போகலாம். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது மேலே ஃபங்க்ஷன் முடிச்சு சாப்பிட வந்துட்டோம். கேட்குதா இல்லையான்னு தெரியல. இப்போ கேட்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட வந்துட்டோம். என்னென்ன பரிமாறுறாங்கன்னு காட்டுறேன். கொஞ்சம் ஷையாக இருக்குது, ஏன்னா முன்னாடி நிறைய பேர் உட்காந்து என்னையை பார்த்துட்டு இருக்காங்க. காட்டுறேன் பாருங்கள். என்னென்ன கைஸ், நாங்கள் வந்து போனது ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக எங்களோட இன்னொரு ரிலேட்டிவ்ஸ், அதாவது இங்கேருந்து அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லேருந்து கொஞ்சம் கிட்டத்தில் ஒரு ரிலேட்டிவ் வீடுக்கு வந்தோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ வீடு வீடாக சுற்றிட்டுருக்கோம். எப்படி வந்தது எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பாப்பா வேறு இடுப்பில் நிற்க மாட்டேங்கிறான். சரி பார்ப்போம். காலத்து வீடுங்க, அதோட திண்ணை நீங்கள் பாருங்கள். இது எல்லாம் 90s 50s கட்டினது, ஐ மீன் 1950s. இதெல்லாம் எங்களோட பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக இது என்னென்னா, எங்கள் பாட்டியோட சொந்த ஊர், அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். தெரு ஃபுல்லாக சின்ன வயசில், ஐயோ கால் கிலோ வந்துட்டான். தெரு ஃபுல்லாக ஆற்றுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஆறு, நாங்கள் இதை வந்து கெரே சொல்லுவோம் கன்னடாவில். இது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓ மை காட், இந்த வண்டியில் த்ரிபிள்ஸ் போயிட்டுருக்கோம் நாங்கள், அதனால் டோன்ட் மைண்ட். சும்மா போயிட்டு ஒரு வாக் போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும் இந்த ஈவினிங்க்கு. ஃபோனில் பார்க்க எப்படின்னு தெரியலங்க, பட் பார்க்க செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. கைஸ், நாங்கள் வந்து இன்னும் நடந்து உள்ளே போயிட்டுருக்கோம். மீன் இருக்காமா அந்த இடத்துல, போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பை த வே, இது என்னோட கசின் பாப்பா. நான் இவளுக்கு அத்தை ஆகணும், ஆனால் அவளுக்கே அது தெரியாது. இப்போ தான் வந்து நடக்கிற பிள்ளையா ஆயிருக்கு இது. சரி வாங்க மீனை பார்ப்போம். கைஸ், அங்கே இருந்து பிடிச்சி இப்படியே வந்துட்டு இது ஃபுல்லாக வந்து அதுதான். அது என்னோட கசின் அண்ணா. ஹாய் சொல்லுங்க. அவருக்கு கன்னடா தான் தெரியும், ஆனால் ஹாய்ன்றது புரிஞ்சிருச்சு போல். பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து இதுதான். ஆனால் இப்போ மழை இல்லாததால ரொம்ப எல்லாம் டேஞ்சரஸ் கிடையாது, அதனால தான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கோம். இது பாருங்கள், இது ஃபுல்லாக இதுதான். இது எல்லாமே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இந்த பாப்பாவும்
டிபிக்கல் மம்மிஸ் பிஹேவியர் கைஸ். இந்த இந்த கரையில வந்துட்டு எங்க சித்தி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மீன் சொப்புன்னு சொல்லிட்டு கன்னடால சொல்லுவாங்க, அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்க வந்து நிறைய இந்த தொட்டாச்சிவிங்கி இருக்குல்ல, அது இருக்கு. இங்க பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கா பாத்தீங்களா, நிறைய இருக்கு. ஜாலியா இருக்கீங்க. இப்போ கிளம்ப போறேங்க கைஸ். பை பாய். பாய். 4 o'clock ஆச்சு, இல்ல ஆல்மோஸ்ட் 5 ஆச்சு. இப்பதான் நாங்க வந்து இங்க இருந்தே கர்நாடகால இருந்து இப்பதான் நாங்க என் ஃபேமிலி இருக்காங்களே. ಫೋನ್ ನಾ ನೋಡ್ತೀನಿ. ஓகே, இப்போ வந்துட்டு பல்லடேக் இப்போ வந்து 5 o'clock ஆகுது. இப்போதான் நாங்கள் கர்நாடகாலேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வழியில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வாங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு ரிலேட்டிவ்காக அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க.